ரசூலுல்லாஹ் சஹாபியை கூப்பிடுறாங்க, இறைவன் சொல்லியிருக்கான், இதையெல்லாம் விட்டு விலகிக்க சொல்லிட்டான் அப்படின்னு தகவலை குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. அதை கேட்கிற அந்த நபித்தோழர் அதை கேட்டுக்கிட்டு தெருவில் மதீனாவுடைய தெருக்களுக்கு ஓடி வர்றாரு, ஒரு தோட்டத்துக்கு ஓடி வர்றாரு, ஒரு வீட்டுக்கு ஓடி வர்றாரு. அங்க எல்லாம் கூடி அமர்ந்திருக்கிறாங்க. மதுபானம் முழுக்க பரப்பப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாயிலே மதுபானம், சிலருடைய கரங்களில் மதுபான கோப்பைகள், அவர்களுக்கு அருகிலே பேரல் பேரலாக நிரப்பப்பட்ட மதுபான பாத்திரங்கள். அவர் வந்து சொல்லுகிறார், மது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டு விட்டது, மதுவை இறைவன் ஹராமாக்கி விட்டார் என்று இறைவன் அருளிய அந்த வசனத்தை அந்த சபையிலே ஓதி காட்டுகிறார். நடந்தது என்ன சொன்னாரு, அவ்வளவுதான். சாராயம் குடிக்க கூடாது, மது போதைக்கு போக கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. வாயில இருக்கிறவர் துப்புறாரு, கையில இருக்கிறவர் கொட்டுறாரு, பக்கத்தில் இருக்கிற பேரல் தள்ளிவிடப்படுகிறது. வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த அறிவிப்பு செய்யப்பட்ட நாளில் மதீனாவின் தெருவிலே மது ஆறாக ஓடியது. ஆறா ஓடுதுன்னா அப்ப அந்த சமுதாயமே அதுலதான் இருந்துச்சு. அவ்வளோ வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு வீடு. வாயில இருக்கிறவர் தொண்டைக்கு இறக்கல, நாக்கில வச்சிருக்காரு. வாயின் வெளிப்புறத்துல வச்சவரு தடுக்கப்பட்ட செய்தி காதுக்கு வந்த உடனே துப்புறாரு. எப்படி முடிஞ்சிச்சு? இதுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? வந்து கதையாது, தொண்டையில முழுங்குன மௌன செத்த அப்படின்னு யாராவது அப்படி சொன்னாங்களா? இல்லையே. விலகி என்ன விலகிட்டாங்களா? எப்படி? இந்த சிந்தனையை இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் 13 வருஷம் மக்காவுல வேலைகளை செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் உன்னை படைச்சான், அவன் உன்னை கண்காணிக்கிறான், அவன் உன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் குறிச்சு வச்சிருக்கான், நாளைக்கு உன்னை கேள்வி கேட்பான், அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறான்னு இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இறைவனின் கண்காணிப்பிலே தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வை 13 ஆண்டு காலம் நபிகளார் விதைத்தார்கள். விதைத்து முடித்து விட்டு மதுவின் பக்கம் போகாத விலகிட்டாரு, சூதாடாத விலகிட்டாரு, வட்டி வாங்காத விலகிட்டாரு, திருடாத விலகிட்டாரு, பொய் பேசாத விலகிட்டாரு, புறம் பேசாத விலகிட்டாரு, வாக்குறுதி மீறாத மீற மாட்டேன்ட்டாரு, அவதூறு சொல்லாத சொல்ல மாட்டேன்ட்டாரு. எதை எதை செய்யக்கூடாது நாங்களோ ஒத்த வார்த்தை, டோட்டலா லைஃபே சேஞ்ச். ஒரு வார்த்தை. என்ன ஒரு வார்த்தை? இறைவன் சொல்லி இருக்கிறான். இப்ப நமக்கு தேவைப்படுற விஷயமே அவ்வளவுதான். இந்த ஒன்னே ஒண்ணுதான். இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, அதுக்கு பிளான் பண்ணுங்க, யோசிங்க. இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இல்ல, அதெல்லாம் தெரியுமே, என் பிள்ளைக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான், அதெல்லாம் சும்மா